அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 4/12/2025 கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. சூரிய உதயம் 6:16 சூரிய லக்னம் விருச்சிகம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய தைரியம் குறைந்து காணக்கூடியதாக இருக்குது. என்றாலுமே நம்பிக்கையுடனும் ஜாலியாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது. அவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது உங்கள் துணையிடத்தில் இணக்கமான உறவு முறையை வளர்ப்பதற்கு உதவும். பணப்புழக்கம் குறைந்த அளவில் காணப்படும். கூடுதல் செலவினங்கள் எதிர்கொள்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறது. மன அழுத்தம் சோர்வு காரணமான இன்று உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய காரியங்களை உறுதியுடனும் கவனமாகவும் முறையில் நீங்கள் ஆற்ற வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம். அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்மையை வெளிப்படுத்துவீங்க. சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டால் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க முடியும். பணப்புழக்கம் மிகவும் குறைவாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலை காணப்படலாம். தேவையற்ற அதிகமான செலவினங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. சளி மற்றும் இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உயர்ந்த எண்ணத்தை அடைவதற்கு உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை மிகவும் உறுதியுடன் நீங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்பு உங்களிடம் காணப்படுகிறது. சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால் நீங்கள் திறன்பட செயலாற்ற முடியும். உங்கள் துணையிடத்தில் எளிதாக மற்றும் லேசான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க. இது உங்கள் துணையை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமை சீராகவும் பாதுகாப்பாகவும் காணப்படக்கூடியதாகவும் நல்ல ஒரு சம்பாத்தியமும் இதனால் உங்களுக்கு திருப்தியும் ஏற்படும். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. நீங்கள் திடமான ஆற்றலுடன் காணப்படுவீங்க. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையின முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர் மற்றும் சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய பணியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க. திறமையான செயல்திறன் மூலம் மேலதிகாரிகளில் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை கவனமான முறையில் முதலீடு செய்ய வேண்டும். ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு. உங்களுடன் மனதிடம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துள்ள செயல்களில் ஈடுபடுங்கள். முன்கூட்டியே திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். சில தடைகள் காரணமாக உங்களுடைய பணிகளை உங்களால் தரமுள்ளதாக திறன்பட ஆற்ற இயலாது. உங்கள் துணையிடத்தில் மனநிலை மாறுபாடுகள் உங்கள் அமைதியை குறைக்கக்கூடியதாகும். நல்லுறவை பராமரிப்பது சற்று சவாலாக உணரக்கூடியதாகவும் இருக்குது. குறைந்த அளவு பணப்புழக்கம் காணப்படலாம். குடும்ப தேவைகளுக்காக ஏற்படும் அதிக செலவினங்களால் நீங்கள் வருத்தமடைய நேரிடலாம். ஒவ்வாமை காரணமாக இரும்பலால் நீங்கள் அவதிப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றம் காணப்படாது. எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. எதையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக இருக்கும். பணியில் ஏற்படும் சில சந்தேகங்கள் காரணமாக பணியில் தொய்வு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் பேசுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்வது மிகவும் முக்கியம். உங்களுடைய அலட்சிய போக்கால் இன்று பண இழப்புகள் காணப்படுகிறது. நடக்கும் பொழுது கீழே விழுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பு.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான வெற்றிகரமான ஒரு நாள். நீங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் வெகுமதியை பெற்றுத்தரும். நீங்கள் உங்களுடைய பணிகளை உற்சாகத்துடன் செய்வீங்க. அன்பும் அரவணைப்பும் நகைச்சுவை உணவுடன் வெளிப்படுத்துவதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் நீங்கள் உறவை பலப்படுத்தி கொள்ள முடியும். நிதி நிலைமை நன்றாக இருக்கு. உபரி பணத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் சமாளிக்கலாம். ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாகவும் நேர்மறையான போக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறக்க செய்யும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று லட்சியங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் பரிபூர்ணமான ஒரு நாளாகும். மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து தர வேண்டும் என்ற மன அழுத்தம் காணப்படுகிறது. சக பணியாளர்களுடனான நல்லுறவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் அன்பான அணுகுமுறை உங்கள் துணை மற்றும் உங்களை புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. சேமிக்க வேண்டும் என்ற உந்துதல் காணப்படலாம். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. சிறந்த ஆற்றலுடனும் துடிப்புடனும் நீங்கள் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, தடைகளை வென்று திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு கவலையை நீக்கி உங்களுடைய மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பணி சம்பந்தமான சில இடையூறுகள் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். இது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். சந்தோஷ உறவுகள் காரணமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். உங்கள் துணையை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். அதிகமான பணப்புழக்கம் இருக்காது. வரவை விட செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இன்று பதட்டம் காணப்படலாம். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இல்லை. நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப பிரச்சனை மற்றும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு பொறுப்புகள் கவலையளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் மன ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு உணர்வு பெற முடியும். பணிகள் சவாலானதாக இருக்கு. அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திறன்பட திட்டமிடுவது நல்லது. உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக நீங்கள் பேச மாட்டீங்க. இது அதிருப்தியை உண்டாக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்காது. மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. தலைவலி மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். அமைதியான மனநிலையுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உங்களுடைய நேரத்தை வேலையில் ஈடுபடுத்துவதில் கழிப்பதன் மூலம் உங்களுடைய குறிக்கோள்களை அடைய முடியும். பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை அனுபவித்து நீங்கள் செய்யக்கூடியதாகும். என்றாலுமே உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உறவு நல்லிணக்கத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க. சம்பாதிக்கும் பணம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு. ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பணியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.